பண்ணி அது நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க. அது நம்ம எடுத்து பாக்குறாங்க. அது 16 பேசுனா சரி அப்புறம் கை கூட நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஆயுஷ் அதாவது இருக்காங்க, இது வந்து ஆயுள் ரேகைங்கிறது ஒண்ணுங்க. ஆயுஷுங்கிறது உங்களுக்கு 80-85 கெட்டி ஒண்ணு. ரெண்டாவது கண்டம் வந்துதா, இடையில கண்டம் முதல்ல வந்தது, அந்த கண்டம் கிடையாது. ராகு கேது சனி குடும்பத்துல இதுவரை குழப்பிருந்ததா? சரி, அது முடிஞ்சது. தை 1ஆம் தேதியில இருந்து இப்ப நல்ல நேரம். இன்னைக்கு தை பிறந்து இன்னைக்கு 9 நாள் 10 நாள் ஆச்சு. ஆனா இப்பதான் உங்களுக்கு சிறப்பான நேரம். இது வரல கொஞ்சம் கஷ்டம்தான், வந்திருக்கும் போயிருக்கும் நடந்தது, அதெல்லாம் வேண்டாம். இனிமேல் இப்ப நடக்கிறது நல்லா சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து உங்களுக்கு நல்ல நேரங்கிறது ஒண்ணு ஆகி போச்சு. சரி, நம்ம தொழில் இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். ரைட், புரோக்கர் மாதிரி. ரைட், இது வந்து கூட்டணியா நீங்க தனியாவா? நான் தனியா தான் செய்யணும். கூட்டெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கு கூட்டி தொழில வராது, கையிலே வரக்கூடாது. சரிங்களா? இது பரவாயில்ல, நல்லா இருக்கும். இனிமேல் இருந்தா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஒன்னாச்சுங்களா? சரி, இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை? கிழக்க மேக்கதான் இருக்கணும். இப்படி கிழக்க வாசப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கு. மேக்க கலக்க இப்படி இருக்குது. இப்படித்தான் இருக்குதா? இப்ப வந்து கிழக்கு இந்த பக்கம் இல்ல, இது கிழக்க இருக்குது வாசல். அதான் இப்படித்தான் நீங்க நான் உட்காந்து இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனா கிழக்கே இல்ல மேக்கே இல்ல. சரி, அதுல ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குதா? செல்வாக்குன்னா காசு பணம் தங்குதா இல்ல எப்படி? தங்கல. அத ஓட்ட மாத்த முடியுமா? கிழக்க மேற்கு தான் மாத்தணும். கண்டிப்பா மாத்தினா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அருமையான யோகம். கிழக்க மேற்கிறால் காசு பணம் தங்கும், உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கு, எது எடுத்தாலும் வெற்றி. ஆனா இது வரல இருந்துட்டீங்க. ஆனா இனிமேல் நீங்க அந்த வீட்டுல இருக்க முடியாது. அது விட உங்களுக்கு நேரம் அப்படித்தான். சரி, ஒண்ணு சொந்த இடம்லாம் இருக்குதா? சொந்த இடம் இருக்குது, அதை எங்க அண்ணன் வச்சு தர மாட்டேங்க. உங்களுக்கு இல்ல, எந்த வீடு நீங்க வாங்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வாங்கலாம், சொந்த வீடு வாங்கலாம், இடம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா தெளிவா கேளுங்க. இனிமேல நீங்க இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற டைம் வந்துச்சுங்களா? சரி, இது வந்து குலதெய்வத்துக்கு போக முடியுமா? போகணும். அம்மாத்த கண்டா போகணும். அம்மா களத்தூர்ல இருக்கே, களத்தூர்ல. சரி, ஏதோ ஒரு மாசமா போயிட்டு வரீங்களா? அமாவாசை போனா போதும். ரொம்ப தூரமா இருந்தா 1 மாசம் போயிட்டு கூட 2 மாசம் கழிச்சு விட்டு போலாம். ஏன்னா கண்டிப்பா நீங்க போய் ஆகணும். போய் குடும்ப அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். குடும்பம்னா உங்க பேர் எல்லாத்தையும் சொல்லி குடும்ப அர்ச்சனை. அது எங்க இதுல அப்படி சொல்லி அஜர்த்து பண்ணுவாரான்னு தெரியல. சொல்லி பாருங்க, குடும்ப அர்ச்சனை தீர்ந்து போச்சு பண்ணி தராங்க. குடும்ப அர்ச்சனை தீர்ந்து போச்சு பண்ணிடுவாங்க. இன்னொன்னு கேளுங்க, உங்களுக்கு 2 பையன் ஒரு பிள்ளை இதுல வருது. 2 பையன் ஒரு பிள்ளை இதுல வருது. பொய்யா நசமா? ஆனா 2 பொண்ணு ஒரு பையன். அதுதான் தப்பு வந்துருச்சு. ஆனா வந்து 1 மாசம் அப்பா 2 பையன் கன்ஃபார்மா வந்துருச்சு. அப்ப சரியா போச்சு. 2 பையன் தான். 2 பையன். ஆனா பிள்ளை எல்லாம் சேர்த்தாதீங்க. நல்லா வழிய கல்யாணம் ஆயிட்டீங்களா? படிக்கிறாங்க. ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கு, கல்யாணம் ஆகல. அது என்ன வயசு ஆகுதுங்க? அதுக்கு வந்து 18-17 இருக்கும். சரி, ரைட்டு. வேலைக்கு போய் பையன் 11வது போறான். சரி, ரைட்டு, பரவாயில்லைங்க. 2 பொண்ணு ஒரு பையன். ஆனா 1 மாசமா போய் அபேஸ் ஆயிருச்சு. கரெக்ட், சரியா போச்சு. அவ்வளவுதான். சரி, பிள்ளை விட்டுருங்க. சரி, பிள்ளைக்கு அந்த வயசு என்ன சொன்னீங்க? சின்னதுக்கு 17. மேரேஜ் எப்ப பண்றீங்க? 21 தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேண்டாம். சரி, 21 பண்ணுங்க, நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கும். கிழக்கு மேக்க தான் அமையணும். ஒண்ணு பல்ல படிச்சிருக்குதா? +2 படிச்சு. என்ன வேலைக்கு போகுதுங்க இப்போ? அந்த வாக் அண்ட் பேக் இருக்குல்ல, லெதருக்கு. அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகுது. சரி, ரைட்டு, பரவாயில்ல, போயிட்டு இருக்கட்டும். அதை அப்புறம் மேரேஜ் அவர் பண்ணிக்கங்க. பையனை நல்லா படிக்க வை, பையன் நல்லா படிக்கும். அதுல எந்த குறை இல்லைங்க. உங்க மனைவி வீட்டோட சரி வேலைக்கு போகுதா? அது வேலைக்கு போகுது. என்ன வேலைக்கு போகுது? அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி. ரைட், பரவாயில்ல. எங்க? ஈரோடா? ஈரோடு தான். நீங்க ஈரோடு எந்த ஏரியா? பள்ளிமலை தான். அதனாலதான் அவ்வளவு மரப்பணம் தெரியும். எங்க ஊர் வளர்ப்பு தான். அப்படிங்களா? சரி, அதுல என்ன இது எல்லாமே உங்களுக்கு ஓகே தான். சைல சக்கரம் அப்படின்னா இந்த தீட்டி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடுறது. ஆமா, இந்த வயசுக்கு வர்றது செத்து போன ஆகாது, குழந்தை பிறந்த ஆகாது. வேண்டாம், 3 நிறுத்திடுங்க. போனா உங்களுக்கு சேராது, கண்ணெறி, வயிற்று வலி. அதை கொஞ்சம் நிறுத்திக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு செட் ஆகாது, கூட்டாகாது, ஜாமீன் ஆகாது. அதே மறந்துடணும். இந்த தொழில ஆகாது. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில செய்யற வேலையே நீங்க தனியாவே செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இனிமேல் நல்ல நேரம் தான். செல்வாக்கு தான். இனிமேல் நீங்க எந்த குறையும் இல்ல. இது வறந்தது போனதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் 4 காசு போன நிக்கும், நல்ல செல்வாக்கு ஆகும். ஒரு இடம் கூட வாங்கலாம், சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே இப்ப டைம் மாறிடுச்சு. நான் சொன்னது குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் உங்க பிரச்சனையும் முடியும். போயிடலாம். ஆமா, ஒரு ட்ரிப்பா போயிட்டு வாங்க. நான் சொன்னது சொல்றதுக்கு இப்ப எங்க குழந்தை எங்க பெரிய பிள்ளைக்கு பேசி. சரி, அது தனியா பேர் ராசி பாத்துக்கலாம். அது அப்படிதான் பாக்கணும். ஆமா, அதே எப்படி கல்யாணம் குடும்பமாயி போகுது இல்ல? ஆமா, அது அவங்களுக்கு தான். அது அவங்களுக்கு தான் நம்ம தனியா பேசுறோம். அவங்க பேர் வயசு சொல்லுங்க, இதுல பாக்கணும். சொல்லுங்க, இது பேர் வயசு சொல்லுங்க.